ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பாலிவுட் ஆக்ட்ரஸ் சோனாக்ஷி சின்ஹா அவங்களுக்கு நடந்த ஒரு ஹாரரான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்ல ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் உங்களுக்கு இந்த ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்டோரிலாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற த்ரில்லிங்கான வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணோன்னா நம்ம சேனலில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு அங்கே டிஎம் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி உண்மையாகவே த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் நான் சூர்யா, வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோனாக்ஷி சின்ஹா அப்படின்றதே அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு பாலிவுட் ஆக்டர். ஸோ இவங்க ஒரு நாள் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி இருக்கும். அந்த டைமில் இவங்க ரூமுக்கு வராங்க. அங்கே இவங்க மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ டயர்டில் வந்த இவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க பெட்ரூமுக்கு வராங்க. பெட்ரூமுக்கு வந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்கிறாங்க. அப்படி படுத்துருக்கிறப்போ அந்த ரூம் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்குது. அவங்களோட ஏசி அப்புறம் வால் கிளாக் ஓடுற சவுண்ட் மட்டும்தான் இவங்களுக்கு கேட்குது. ஆனால் அந்த நைட் இப்படியே கண்டினியூ ஆகலை. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு 3 to 4 o'clock இருக்கும். அப்போ இவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ இவங்களோட ரூம் கம்ப்ளீட் இருட்டாக இருக்குது. பட் அவங்களால அவங்களோட ரூமை பார்க்குற அளவுக்கு தான் வெளிச்சம் இருக்குது. ஓகே, திரும்பி படுக்கலாம் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால அவங்களோட உடம்ப அசைக்க முடியல. இப்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம தான் ஏஞ்சிட்டோமே, நம்மளால் ஏன் உடம்ப அசைக்க முடியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அவங்களோட உடம்ப அசைக்கவே முடியல. ஈவன் அவங்களோட ஃபிங்கரை கூட அசைக்க முடியல. அவங்களும் இப்போ என்ன தான் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம தான் முழிச்சிட்டோமே, எதனால நம்மளால் உடம்ப அசைக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட கண்ணை மட்டும்தான் அவங்களால அவங்க ரூமை சுற்றி பார்க்க முடியுது. அப்படி அவங்க பொறுமையாக அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்களோட பெட்ரூமோட கார்னரில் ஒரு டார்க்கான உருவம் நிற்குது. இவங்களால அந்த உருவத்தை தெளிவாக பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த உருவம் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்க கத்தலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களால அவங்களோட லிப்ஸை கூட அசைக்க முடியல. இவங்களுக்கு என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம உயிரோட தான் இருக்கோமா இல்லை செத்துட்டோமா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி இருந்தும் எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. கத்த முடியல, கை காலை கூட எதுவுமே அசைக்க முடியல. இவங்க கண்ணை மட்டும்தான் இவங்களால அசைக்க முடியுது. அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ சடனாக அந்த உருவத்தை திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அந்த உருவம் இவங்க பெட்டை நோக்கி பொறுமையாக நகர்ந்து வருது. இதை பார்த்த உடனே அவங்களோட மைண்டுக்கு ஒரு பயங்கரமான பயம் தெரியுது. ஆனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்போது அந்த கருப்பான உருவம் இவங்க பக்கத்தில் வந்து நின்று இவங்களோட ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் அப்பில் வந்து பார்த்துட்டு திரும்ப பின்னாடி போயிட்டு அவங்களோட பெட்டு மேலே ஏறுது. இவங்களுக்கு என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னே புரியல. இவங்களுக்கு நம்ம இன்றைக்கி சாக தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்படி மேலே ஏறின அந்த உருவம் இவங்களோட நெஞ்சு மேலே ஏறி உட்காருது. அப்படி உட்கார்றப்போ இவங்களுக்கு அதிகமான ப்ரெஷர், யாராவது நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு அவங்களோட நெஞ்சில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன தான் அசைய ட்ரை பண்ணாலும் கத்த ட்ரை பண்ணாலும் எதுவுமே இவங்களால பண்ண முடியல. அண்ட் சடனாக அந்த உருவம் ஒரு செகண்டில் அங்கேருந்து மறைஞ்சு போகுது. இவங்களும் டக்குன்னு ஏஞ்சிட்டு அதிகமாக மூச்சு தான் இவங்களுக்கு வாங்குது. வேறு எதுவுமே பேச எதுவுமே வரல. யாருக்கும் கால் பண்ணணும் இல்லை யாரையாவது கூப்பிடணும் எதுவுமே இவங்களால பண்ண முடியல. ஆனால் மூச்சு மட்டும் அதிகமாக இவங்களுக்கு வாங்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு என்ன நடந்துச்சு, நம்ம எதுவும் கனவு எதுவும் கண்டோமா இல்லை, ஆனால் அந்த வலி இவங்களோட நெஞ்சில் அப்போவுமே ஃபீல் பண்ண முடியுது. அப்போது அவங்க யோசிக்கிறாங்க, இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று நம்மளை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த நைட் ஃபுல்லாக இவங்க ரூமில் லைட் போட்டுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. காலையில் விடிஞ்சதும் முதல்ல இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி என் வீட்டில் ஏதோ ஒன்று அமானுஷ்யமாக ஏதோ ஒன்று இருக்குது, நான் நைட்டு தூங்குறப்போ அது என்னை கொல்ல ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கு பேர் ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க, எல்லாருமே லைஃப்பில் ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் உனக்கு இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அதை நம்பலை.
இல்லை என்னோட வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் அதை ரியலாக ஃபீல் பண்ணேன், என்னால் நீ சொல்கிறத நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஃப்ரெண்டும் இல்லை, இதை வந்து சயின்டிஃபிக்காக இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஸ்லீப் பேரலைசிஸ், இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட மூளை மட்டும் வேக்கப் ஆகிக்கும், உடம்பு வேக்கப் ஆகாது, அந்த மாதிரி டைமில் நமக்கு க்ளோஸாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலே அது ஒரு ஹாரரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. என்னோடய லைஃப்பில் நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி, இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் மேக் பண்ணுறேன். அதில் என்னோடய ஸ்டோரியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான விஷயம்தான், ஆனால் அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.